الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن نبينا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل هذه سبيلي أدعو إلى الله على بصيرة أنا ومن اتبعني وقال أيضا والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا وإن الله لمع المحسنين صدق الله العظيم وقال النبي صلى الله عليه وسلم إنما أنا مبلغ والله يهدي وإنما أنا قاسم والله يعصي أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா பெருமதியான ஒரு இடத்துல பெருமதியானவனை பற்றி பேசுறதுக்கும் கேட்கறதுக்கும் உரிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இது அல்லாஹ்வுடைய தனிப்பட்ட கிருபையாக இரக்கமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு ஆயத்துல சொல்றான், ஈமான் கொண்டவர்களே, நீங்க அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, உண்மையாளர்களோட சேர்ந்திருங்க. அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, உண்மையாளர்களோட சேர்ந்திருங்க. யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ வகூனு மஅஸ் ஸாதிகீன். அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்க, உண்மையாளர்களோட சேர்ந்திருங்க. உண்மையாளர்கள் சொன்னா யாரு? உண்மையை பேசக்கூடியவர்கள் உண்மையாளர்கள். வானத்துக்கு கீழே பூமிக்கு மேல உலகத்திலே எங்கெங்கெல்லாம் பேச்சுக்கள் பேசப்படுகின்றதோ இவை அனைத்திலையும் உண்மையான பேச்சு எது உண்மையான பேச்சு? படைச்சவரை பற்றி பேசுறது இல்லையா? அல்லாஹ் ரசூலுடைய பேச்சை விட உண்மையான பேச்சோடு இருக்கிறார். அல்லாஹ்வை தவிர, அல்லாஹ்வுடைய ரசூலை தவிர உண்மையை பேசுறவங்க யாராவது இருக்கிறாங்களா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு உலகத்துல எத்தனையோ பேச்சாளர்கள் பேசுறாங்க. ஆச்சரியமாக இருக்குது சில பேச்சுகளை கேட்கக்கூடிய நேரத்தில். ஆனால் இந்த பேச்சில உண்மை இருக்குதா அப்படின்னு பார்த்தா அதுல உண்மை இல்லை. உண்மையை பேசக்கூடியவன் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவன் மட்டும்தான். அவருடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும்தான். ஆகவே படைச்சவன், இந்த முழு உலகத்தையும் பரிபாலிக்கிறவன், இந்த முழு உலகத்துடைய எல்லா நிர்வாகங்களையும் எந்த குறையும் இல்லாமல் செஞ்சு கொண்டிருக்கிறவன், யாருடைய உதவியும் இல்லாம, யாருடைய தேவையும் இல்லாம, சகோதரர்களே, முழு நிர்வாகத்தையும் தன்னுடைய ஆட்சிக்கு கீழால தான் மட்டும், அல்லாஹ்வுக்கு யாரும் உதவியாளர்கள் இல்லை. அல்லாஹ் தனித்துவமானவன், அவன் மட்டுமே அனைத்தையும் செய்யக்கூடியவன். குர்ஆன்ல ஒரு ஆயத்தில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொல்றான், யாரெல்லாம் இன்றைக்கு உலகத்தை புரட்டி போட நினைக்கிறாங்களோ, உலகத்தை கட்டி பிடிச்சு கொண்டு ஆள்றாங்களோ, நாங்க தான் ராஜா, இந்த உலகமே எங்களை நம்பித்தான் இருக்கு, நாங்க நினைக்கிறது தான் நடக்குது, அப்படியெல்லாம் இன்றைக்கு உலகத்தில் யாரெல்லாம் பெருமை அடித்துக் கொண்டு பேசிக் கொண்டிருக்கிறார்களோ, அல்லாஹ் ஒரு நாள் வரும் இந்த உலகத்தை தரமட்டமாக்கி போடுவான்.
போல் அல்லாஹ் ஆக்கிடுவான். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த முழு உலகத்தையும் இல்லாமலாக்கி வானம், பூமி, கடல்கள், மலைகள் அவ்வளவு அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் மக்லூக் தான். அல்லாஹ்வை தவிர உள்ள அனைத்தும் மக்லூக் தான். எல்லா மக்லூக்குகளையும் அல்லாஹ் மண்ணோட மண்ணாக்கிடுவான். அல்லாஹ் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அல்லாஹ் ஒரு கேள்வி கேட்கிறான். இப்ப சொல்லுங்க, இவ்வளவு காலம் யார் யாரெல்லாம் சத்தம் போட்டீங்களோ, உலகத்தை தன்னுடைய ஆட்சிக்கு கீழால வச்சு கொண்டு இருக்கிறத போல நடிச்சீங்களோ, பொய் பேசினீங்களே, இப்ப சொல்லுங்க. அல்லாஹ் கேள்வி கேட்கிறான், யார் ரப்பு, யார் ஆட்சியாளர்கள் எங்கே? சகோதரர்களை, அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் 1400 வருஷமாக இந்த கேள்வியை கேட்டுக்கொண்டிருக்கிறார். 1400 வருஷமாக அல்லாஹ் கேட்கிறார். கேள்வி சொல்ல பதில் சொல்ல யாரும் இல்ல. கேள்விக்குரிய பதில அல்லாஹ்வே சொல்றான். ஹுவல்லாஹுல் வாஹிதுல் கஹ்ஹார், அடக்கியாலும் ஒருவனாகிய அந்த அல்லாஹ் மட்டும் தான். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, முழு உலகத்திலேயும் எதுவெல்லாம் நடக்கின்றதோ அனைத்தும் அல்லாஹ்வுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழாலத்தான் நடக்கும். ஆட்சியை கொடுக்கிறவன், ஆட்சியை எடுக்கிறவன், கண்ணியத்தை உண்டாக்கிறவன், கண்ணியத்தை இல்லாமலாக்கிறவன், நினைச்ச மாதிரி படைக்கிறவன், அவன் விரும்பிய மாதிரி படைப்புகளை மாற்றி அமைக்கிறவன், சோதனை அனைத்தும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கு, யஹ்தி மய்யஷா வயுதில்லு மய்யஷா வயஃபஅலு மய்யஷா வதுஇஸ்ஸு மன் தஷா வதுதில்லு மன் தஷா பியதிகல் கைர். எல்லாம் எங்கட கையில தான் அல்லாஹ் சொல்றான். நாங்க நாடினா நேர்வழி கொடுக்கிறோம், நாடினவர்களை வழி கெடுக்கிறோம், நாடிய மாதிரி படைக்கிறோம். வயகுலுக்கு மாயஷா வயக்தார், யாருடைய ஏற்பாட்டவர்கள் எல்லாம் அனைத்தும் அல்லாஹ்வுடையது. குர்ஆன் சொல்லுது, குல் இல்லாஹும்ம மாலிகல் முல்கி து'தில் முல்க மன் தஷாஉ வ தன்ஸிஉல் முல்க மிம்மன் தஷாஉ வ துஇஸ்ஸு மன் தஷாஉ வ துதில்லு மன் தஷாஉ. சுப்ஹானல்லாஹ். எவன் செய்றானோ அவன் சொல்றான், எவன் செய்றானோ அவன் சொல்றான். கண்ணியத்தை கொடுக்கிறது நாங்க, ஆட்சி அதிகாரங்களை கொடுக்கிறது நாங்க, இழிவை உண்டாக்குறது நாங்க, ஆட்சியிலிருந்து கலக்கிறது நாங்க, இரவ பகல மாற்றி மாற்றி அமைக்கிறது நாங்க. அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சகோதரர்களே. குர்ஆன் அல்லாஹ் கேட்கிறான், குல் அரஐதும் இன் ஜஅலல்லாஹு அலைக்குமுல் லைல சர்மதா இலா யௌமில் கியாமா மன் இலாஹுன் கைருல்லாஹி யஸீக்கும் பிரியா. யார் இருக்கிறீங்க நல்லா கேட்கிறார். யார் இருக்கிறீங்க? நீங்க பார்க்கிறீங்க இல்லையா, யோசிக்கிறீங்க இல்லையா, சிந்தனை இல்லையா உங்களுக்கு? நாங்க இருட்டா இருக்குது, வெளியில இருட்டாதானே இருக்குது. இந்த இரவை இருளாக வச்சா, இந்த இருளாகவே வச்சா அல்லாஹ் எந்த மஹ்லூக்கால முடியும் என்று அல்லாஹ் கேட்க இல்ல. மன் இலாஹுன் கைருல்லாஹ், அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் அல்லாத கடவுள்கள் இருக்கிறாங்களா அல்லாஹ் கேட்கிறான். சேலஞ்சே கடவுளோட. சேலஞ்ச் யாரோட? ஹாலிக் ரப்பு அல்லாஹ் சேலஞ்ச் பண்ணி கேட்கிறான், மன் இலாஹுன் கைருல்லாஹ், அல்லாஹ் அல்லாத வேற அல்லாஹ் இருக்கிறாங்களா, வேற கடவுள்கள் இருக்கிறாங்களா? இரவு பகல கொண்டு வரத்துக்கு قل أرأيتم إن جعل الله عليكم النهار سرمدا إلى يوم القيامة من إله غير الله يأتيكم بليل تسكنون فيه. நாங்க பகலா வச்சா இப்படி இருக்கும். பகலாகவே வச்சா சும்மா ஒரு 4-5 மணித்தியால பகல் சூடடிய போக்கலையே தாங்க எல்லாம் இருக்குது, கஷ்டமாக இருக்குது. மாலை நேரம் ஆகாதாண்டு ஏங்குறோம், கொஞ்சம் அப்படியே சூரியன் மறையக்கூடாதா? சகோதரர்களே, அல்லாஹ் கேட்கிறான், அந்த பகல நாங்க பகலாக கியாமம் வரும் வரைக்கும். எப்படி அல்லாஹ்வுடைய சேலஞ்ச், இலா யௌமில் கியாமா, கியாமம் வரும் வரைக்கும் அப்படியே வச்சா 1-2 நாள் அல்ல, ஓரிரு வருடங்கள் அல்ல. அல்லாஹ்வுடைய சேலஞ்ச் கியாமம் வரும் வரைக்கும் உங்களுக்கு சான்ஸ் தாருந்தாங்க. முடியுமா இருந்தா கொண்டு வாங்கல யாரும், சரி இல்லாத டைம் போதாண்டுவாங்க. கொஞ்ச நாள் தானே அல்லா சான்ஸ் தந்தா, இல்ல ட்ரை ஒன்று பண்ணி பார்க்க தானே, அப்படியெல்லாம் பேசலாமே. அதாவது அல்லாஹ் சொல்றான், கியாமம் எப்ப வருமோ அது வரைக்கும் நாங்க அப்படி வச்சாலும் மன் இலாஹுன் கைருல்லாஹ்,
அல்லாஹ் அல்லாத யாரால முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான். யாரால முடியும்? சோதனை முழுதும் அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. எங்களை படைச்சவன், எங்களை பரிபாலிக்கிறவன், எங்களுடைய எல்லா தேவைகளையும் பார்த்து பார்த்து பூர்த்தி செஞ்சுட்டான். ரப்ப விளங்கோடும், படைச்சவனை பற்றி சிந்திக்கணும். இன்றைக்கு நாங்க எங்களை பத்தி யோசிக்கவே எங்களுக்கு டைம் இல்லை. இன்றைக்கு எங்களை பத்தி யோசிக்கவே டைம் இல்லை. இனி எங்களை படைச்சவனை பத்தி யோசிக்கிறது நாங்க. அல்லாஹை பத்தி சிந்திச்சு அல்லாஹை விளங்கணும். துனியாட வாழ்க்கையை தந்தது அல்லாஹை விளங்க. 60, 70, 80 வருஷம் உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹ் தந்தது சூன் பண்றதுக்கு இல்ல, இங்க கூத்தடிக்கிறதுக்கு இல்ல, நினைச்ச மூப்புக்கு வாழ்றதுக்கு இல்ல. அல்லாஹ் துனியாவுடைய இந்த ஆயுள் காலத்தை அல்லாஹ் தந்தது எதற்காக தெரியுமா? குர்ஆன் சொல்லுது, உங்களுக்கு நாங்க தந்தது வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நீங்க படைச்சவனை விளங்கி படைச்சவனை வணங்கணும். சும்மா அல்லாஹு அக்பர் என்று சொல்லி சுஜூதுக்கு போறது அல்ல. அல்லாஹு அக்பர் என்றா யாருக்கு முன்னால் அல்லாஹு அக்பர் நாங்க சொல்றோம் என்றதை விளங்கணும். எங்கட நெத்திய கொண்டு போயிட்டு கீழே வைக்கிறோமே, யாருக்கு முன்னால் அந்த நெத்திய வைக்கிறோம்? நாங்க யாருக்கு முன்னால வைக்கிறோம்? சொல்களே தக்பீர்ல ஓதுறாரு, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமித்தீன். என்ன அர்த்தம்? படைச்சவனை விளங்கி ஓதோடும். யாருக்கு முன்னால தக்பீரை கட்டிக்கொண்டு இந்த ஆயத்துகளை ஓதுறோம்? அகிலத்துக்கே ரப்பாகிய ரப்பில் ஆலமீன். கல்வி அந்த நேரம் சொல்லணும், ஓ இந்த ரப்பத்தானா நான் வணங்குறேன், இந்த ரப்பையா நான் வணங்குறேன். ரப்புல் ஆலமீன் அர் ரஹ்மானிர் ரஹீம், இரக்கம் காட்டக்கூடியவர். ரஹ்மான் ரஹீம் அர்த்தம் சரியா? சும்மா தக்பீரை கட்டிக்கொண்டு ஓதுறோம். நாங்க நேரம் இல்ல அதை படிக்கிறதுக்கு, நேரம் இல்ல அல்லாஹ்வை விளங்குறதுக்கு. 70 வயசு ஆவியாச்சு, தாடி பழுத்து, சிந்தனையே போற காலம் சரின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படி இருந்தும் இன்னும் ஃபாத்திஹா சூராவுடைய மீனிங், அதனுடைய அர்த்தம் உள்ளத்துக்கு பட இல்லை, உள்ளத்தை தொட இல்லை, ரப்ப இன்னும் சரியாக விளங்க இல்லை. தொலையை எல்லாம் சடங்கு, பொடுப்போக்குத்தனம். தொழுகையில தக்பீரை கட்டினா எங்க அல்லாஹ் ஞாபகம் வரணுமோ அல்லாஹ்வை தவிர உள்ள அவ்வளவும் ஞாபகம் வருது. அல்லாஹ்வை தவிர உள்ள அவ்வளவும் ஞாபகம் வருது. இந்த சிந்தனையோட தான் எங்களை தொழுகை. இமாம் சலாம் கொடுக்க போகலத்தான் துடிச்சு விழுவுறாரு. இமாம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி போகல அப்படி துடிச்சு விழுவுறாரு. தொழுகை எங்கட தொழுது முடிச்ச வரும். இமாம் மகரிபுக்கு என்ன சூறாவாப்பா ஓதினார் கேட்டா கொஞ்ச நேரம் அப்படி யோசிக்கிறாங்க. எங்கட தொழுகையினுடைய நிலைமை இது. படைச்சவனை விளங்கியா தொழுகிறோம், நாங்க படைச்சவனை விளங்கியா தொழுகிறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், அகிலத்துடைய ரப்ப விளங்கியா தொழுகிறோம். நாங்க மாலிகி யௌமித்தீன். சுப்ஹானல்லாஹ். தோழரே, ஒவ்வொரு ஆயத்தினுடைய அர்த்தத்தை விளங்கி ஓதிட்டு இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். யா அல்லாஹ், உன்னை தவிர யார வணங்க? யா அல்லாஹ், எனக்கு யார் இருக்கிறா? நான் வணங்குறதுக்கு உன்னை தவிர எனக்கு யாரும் இல்லை. யா அல்லாஹ், உன்னையே வணங்குறேன். வ இய்யாக நஸ்தஈன், உன்னைய வணங்கிட்டு தான் யா அல்லாஹ் உன்கிட்ட கேட்கிறேன். இப்படி கேட்டா எங்க ரப்பு தரமாட்டானா? எங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்ய மாட்டானா? கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நெல்லடியார்களே, படைச்சவனை விளங்கோடு, படைச்ச ரப்ப விளங்கோடு. இன்றைக்கு நாங்க இன்னும் அல்லாஹ்வை சரியாக விளங்கல்ல சகோதரர்களே. விளங்குறதுக்குரிய முயற்சி நாங்க எடுக்கிறதும் இல்லை, விளங்குறதுக்குரிய முயற்சி எடுக்கிறதும் இல்லை. பெரிய நஷ்டம். இந்த நிலைமையில இருந்து சக்கராத்த அடைஞ்சா, இந்த நிலைமையில இருந்து மலக்குல் மௌத்தை பார்த்தா என்ன நிலைமை? இந்த உங்களோட என்ன நிலைமை? மலக்குல் மௌத் வந்து எங்கட வாயவோ எங்கட நாக்கையோ புளிய போறது இல்லையே, கல்பத்தான் புளிவாங்க. கல்புல எது இருக்குதோ அதுதான் வெளியாக போகுது. இவ்வளவு பேசுறதான் சோழே, நல்லா பேசுறாரு, மாஷா அல்லாஹ். இவர்கிட்ட நாக்க புளிஞ்சா அல்லாஹ் அல்லாஹ் வரும்படி சொல்லி நாக்கையா புளிய போறாரு.
இல்ல இல்ல, நீங்க எவ்வளவு வேண்டாலும் பேசுங்க, புளியறத கல்ப, இந்த கல்புல எது இருக்குதோ அதுதான் அங்க வெளியாகும். சஹாபாக்குடைய கல்பு சீராக்கப்பட்டுச்சு, கல்புல முயற்சி செய்யப்பட்டுச்சு. இன்றைக்கு எங்கட நாவு, எங்கட வெளிரங்கம் எல்லாம் பசுந்தாயிக்கு, எல்லாம் மாஷா அல்லாஹ் இருக்குது, எந்த குறையும் இல்லாம. வெளியில எல்லாம் சொல்ல தேவையில்லை, அடையாளப்படுத்த தேவையில்லை. ஆனா கல்புடைய நிலைமை என்ன? கல்புலுக்கு எவ்வளவு அல்லாஹ் இறங்கியிருக்கிறார், இந்த கல்புல அல்லாஹ்வுக்கு எவ்வளவு இடம் கொடுத்திருக்கிறோம். எங்களோட ஒவ்வொரு காரியங்களையும் அல்லாஹ்வை எந்த அளவுக்கு நாங்க முற்படுத்துறோம், படைச்சவனை எந்த அளவுக்கு நாங்க எங்களோட கல்புக்குள்ளால வச்சிருக்கிறோம். சஹாபாக்கள் எந்த அளவுக்கு வச்சிருந்தாங்க. சம்பவங்கள் படிக்கிறோமே நாங்க, நபிமார்களுடைய சம்பவங்கள் குர்ஆன் சொல்லுது, நபிமார்களுடைய சம்பவங்கள் குர்ஆன் சொல்லுது. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஹஜ்ஜை முடிச்சிட்டு இருக்கிறோம், ஹஜ் பெருநாளை கழிச்சிட்டு இருக்கிறோம், தியாக திருநாள் என்று சொல்றோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குர்பானை பத்தி பேசுறோம், அவர்களுடைய தியாகங்களை பத்தி பேசுறோம். மூத்த உலமாக்கள் சொல்றாங்க, எங்களை வழி நடாத்தக்கூடியவர்கள் சொல்றாங்க, சகோதரர்களே, நீங்க மிசாஜ இப்ராஹிம், குர்பான இப்ராஹிம், இது ரெண்டும் தான் ஒரு தாய் கிட்ட இருக்கும். தாவத்துடைய உழைப்பு செய்யக்கூடிய ஒவ்வொருவருக்கிட்டையும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிந்தனை, அவருடைய நோக்கம். அதே மாதிரி குர்பான இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தியாகம், இது ரெண்டும் இருந்தா நிச்சயமாக அல்லாஹ் அடைஞ்சு கொள்வான். மிசாஜ இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த நோக்கம், அந்த சிந்தனை எப்படி இருந்துச்சு? தொகலை முழு மக்களும் சேர்ந்து எதிர்க்கிறாங்க, தனி தனி மனிதராக இருக்கிறாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். முழு ஊரும் சேர்ந்து அவரை நெருப்புல போட கொலை செய்ய முயற்சி நடக்குது. பல மாத காலங்கள் பத்த வைக்கப்பட்ட நெருப்பு, பல மாத காலம். எந்த அளவுக்கு கிதாபுகள் எழுதுறாங்கண்டா, பெண்கள் தன்னுடைய நீயத்து கடன் நேர்ச்சை இருக்குது, நேர்ச்சை வைக்கிறது, நேர்ச்சை எல்லாம், அதாவது உதாரணமாக எடுத்துக்கோங்களே, ஏண்ட பிள்ளைக்கு நோய் சோமாவினா நான் இந்த இப்ராஹிமுக்கு பத்து வச்சிருக்கிற நெருப்புக்கு ஒரு 10 விறகு கட்ட போடுவேன் அப்படின்னு நேர்ச்சை வச்சு கட்ட போட்டாங்க. நேர்ச்சைகளை வச்சு என்ன செஞ்சாங்க? அந்த நெருப்பை பத்த வச்சாங்க. அவ்வளவு முழு உலகமும் எதிர்க்குது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை. பொம்பளைக்கு சொல்லவா அவனும் நேர்ச்சி வைக்கிறதுக்கு? சும்மா கிடைச்சா எல்லா ஜாய் நேர்ச்சி வைப்பாங்க. சகோதரர்களே, அப்படி நெருப்பு பற்ற வைக்கப்பட்டிருக்கு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தனி மனிதனாக இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எப்படி இருந்துச்சு ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு? எந்த அளவுக்கு நம்பிக்கை! சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய ஹபீப் இல்லையா? அல்லாஹ்வுடைய நேசர் இல்லையா? மலக்குமார்களே ஆச்சரியப்பட்டாங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத் அல்லாஹ் நேசிக்கிறத பார்த்து. ஒரு தடவை மலக்குமார்களே கேட்டாங்க அல்லாஹ் இடத்துல, யா அல்லாஹ், நீ இப்ராஹிமோட இவ்வளவு அன்பு வச்சிருக்கிறாய், எங்களுக்கு கொஞ்சம் அதை சோதிச்சு பார்க்கணும், உண்மையிலேயே அவர் உன்னையோட இறக்கமா என்றது. அல்லாஹ் சொன்னான், பாருங்க, அனைத்தையும் அறிந்தவன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா, பாருங்க, டெஸ்ட் பண்ணி பாருங்க. 2 மலக்குமார்கள் இறங்கினாங்க பூமிக்கு. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான ஆடுகளை மேய்ச்சி கொண்டிருக்கிறாங்க. அந்த 2 மலக்குமார்களும் அந்த இடத்துல இருந்து கொண்டு சுப்பூன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் ஒரு தடவை ஓதினாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய காதுல விழு. என்ன சொன்னீங்க? ஏண்ட அல்லாஹ்வையா புகழ்ந்து சொன்னீங்க? ஏண்ட அல்லாஹ்வை புகழ்ந்தீங்களா? ஓ, இன்னொரு தடவை சொல்லுங்களே அந்த வார்த்தையை, இன்னொரு தடவை அந்த வார்த்தையை சொல்லுங்களே. சும்மா சொல்ல இயலாது, ஏதாவது தந்தா சொல்றோம். சொன்னாங்க, எனக்கிட்ட இவ்வளவு ஆடுகள் இருக்கு, இதுல அரைவாசியை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க, அரைவாசியை எடுத்துக்கொள்ளுங்க. சுப்ஹானல்லாஹ். திரும்ப சொன்னாங்க, சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ். அவர்களே, கல்பு துடிக்குது. அல்லாஹ்வுடைய பேர் இல்லையா? அல்லாஹ்வை நேசிக்கிறவங்க இல்லையா? இன்றைக்கு நாங்க கண்டதெல்லாம் நேசிச்சு அப்படித்தானே துன்யால எதை நேசிக்கிறாங்களோ அதுல இன்பம் காண்றாங்க. துன்யால அப்படித்தானே. நாங்க இந்த ட்ரிங்கோ பாதியில ஜமாத் வேலை செஞ்சோம், சும்மா ஞாபகம் வரதுக்காக சொல்றேன். இப்ப அங்க அதிகமாக இந்த வயல் லைன்ல இருக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க, விவசாயம் செய்யக்கூடியவங்க. இப்ப எங்களுக்கு அந்த விவசாயத்துடைய எந்த அனுபவங்களும் அவ்வளவு பெருசா இல்லை. இப்ப
இப்ப நாங்க யாரையாவது சந்திச்சா அந்த விஷயங்களை கேட்கிற நேரம் குசுசியாக போனா கஸ்டுகள்ல போனா அவரோட கொஞ்சம் அந்த விஷயங்களை முதாக்கரா செய்யறது. அப்ப இனி அவங்க அதுல நல்ல அதாவது ரொம்ப இன்பமாக அவர் அதுல இன்பம் காண்றாரு, அந்த விவசாயத்துல அவர் இன்பம் காண்றாரு. எங்களுக்கு அதை பார்த்தா அலட்சி மாதிரி இருக்கு. வெள்ள காட்டில மம்மட்டிய கழுத்துல போட்டுக்கொண்டு விடிய காலில் போயிட்டு வெறும் காலோட அந்த சேத்துல அப்படி மிதிக்கிறையும் மம்மட்டிய கொத்துறையும் அந்த தண்ணியை தொடர்ந்து துடுறையும் அந்த சேத்தை மேல பூசிக்கொண்டு திரும்ப கழுவி பசுந்த வாராங்க இல்ல. அதே உடுப்போட அதே சேர் மம்மட்டி அதை மட்டும் கொஞ்சம் தண்ணியில நனைச்சு கொள்றாரு. கழுத்துல ஒரு போடு. பைக்கை பார்த்தா 8-10 லட்சத்துல பைக், உடுப்பை பார்த்தா பச்சை தண்ணி உடுப்பு. அவருக்கு பெருமையா வாராரு. அவர் செய்யற தொழில அவர் இன்பம் காண்றாரு. அவர் செய்யற தொழில அவர் இன்பம் காண்றாரு. சும்மா போயிட்டு ஆஜி அந்த விவசாய சப்ஜெக்ட் கொஞ்சம் செல்லுங்கடா என்னை ஒருத்தர் கூட்டியோட போயிட்டாரு. வெள்ள காட்டிலும் வாங்க இப்படித்தான் என்னென்னமோ சொல்றாரு. இப்படி நெல்லு தூவோணுமாம், இப்படி போடணுமாம், அது 3 மாசத்துல இப்படி வளருமாம், அதே பின்னால இப்படி புடுங்கோணும் என்றாரு. ஒருத்தர் தொடர்ந்து காட்டினாரு. நகேடன் வெள்ளாரிசி எப்படி வருது, சோப்பரிசி எப்படி வருது, அவ நிறைய. இப்ப அது நான் நினைக்கிறேன் ஒரு 3/4 மணித்தியாலம் ஜமாத் இங்க மஸ்ஜித்ல நான் போனது குசூசி கஸ்ட். கடைசியில பார்த்தா விவசாயத்தை படிச்சுட்டு வந்தேன். அதுல இன்பம் மணித்தியால கணக்கு பேசுறாங்க. சொல்லுங்க, அதுல இன்பம் கண்டிருக்கிறாங்க. கல்வி வியாபாரிக்கிறாங்க, மானிய கல்விக்கிறாங்க. அவன்கிட்ட பேசி பாருங்க பாபம். சும்மா செல்லுங்க ஒரு கல்லு செல்லு, அவர் அதை பத்தி பேசுவார் மணித்தியால கணக்கு. எல்லாரும் அப்படித்தான். எதுல இன்பம் காண்றாங்களோ அந்த பேச்ச கேட்க 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 இன்பமாக இருக்குது. அதுல இன்பம் காண்றாங்க. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய உள்ளத்துல இருந்தது அல்லாஹ்வுடைய பேச்சில இன்பம் கண்டாங்க. அல்லாஹ்வை கல்வில நிறைச்சி வச்சிருந்தாங்க. இங்க சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புனா வ ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் சொன்னாங்க. திரும்ப சொல்லுங்களே, திரும்ப அந்த வார்த்தையை சொல்லுங்களே, சும்மா சொல்லலாது சொன்னாங்க. இந்த பேலன்ஸ், இந்த ஆடுகளை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாத்தையும் எடுங்க. திரும்ப சொன்னாங்க அந்த வார்த்தை. தொகலே போதாது. அவருடைய கல்பு ஏங்குது, இன்னும் கல்பு ஏங்குது, கல்பு துடிக்குது. ரப்புடைய பேச்ச கேட்க கேட்க கல்பு துடிக்குது. எங்களுக்கு எங்க துடிக்கிறது? எங்களுக்கு எப்ப பயான முடிக்கிறாரு அப்படிதானே? எப்ப பயான இப்ப பயான் எல்லாம் மாஷா அல்லாஹ் பரக்கத்தா கேட்கிறது. பயான்ல யாரும் வேற யாரையும் பத்தி பேசுறது இல்லை, அல்லாஹ் ரசூலுடைய பேச்சுதான். அப்படியா இருந்தாலும் ஒரு லிமிட் தான். ஒரு லிமிட்டுக்குங்கால போகலாம், 2.5 மணித்தியால உட்கார்ந்து துனியாவை பார்க்கலாம், மணித்தியால கணக்கு உட்கார்ந்து துனியாவை பத்தி பேசலாம். ஆனால் படைச்சவனை பற்றி படைச்சவனுடைய சிக்கல்கள் ஞாபகம் செய்யப்படுற நேரத்தில் அது இந்த கல்வில சரியாக எடுத்துக்கொள்ளுதில்லை. காரணம் என்ன? இன்பம் காணல. ஈமானுடைய புறப்பாடு முயற்சிகள் செய்யப்படல. அதனால அந்த கல்வி இடம் கொடுக்கதில்லை. ஆரம்பத்தில் மாஷா அல்லாஹ் பசந்த அத்தையாத்துல உட்கார்ந்து அப்படியே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒரு 20 நிமிஷம் அரை மணித்தியாலும் போகல, கால் கையெல்லாம் நோது அப்படி சாஞ்சு உட்கார கொஞ்சம் வாங்கிட்டீங்க. அப்படிதானே சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, திரும்ப சொல்லுங்களே அந்த வார்த்தையை, திரும்ப சொல்லுங்களே. சொன்னாங்க, ஏதாவது கொடுத்தா சொல்றோம். யோசிக்கிறாங்க. ஏன் இருந்த ஆடெல்லாம் கொடுத்தாச்சு, மலக்குமார் கேட்ட இப்ப என்ன தர போறீங்க? சொன்னாங்க, நான் கொடுத்த ஆடுகளை மேய்ப்பதற்கு ஒரு இடையன் தேவையே, மேய்ப்பாளன் தேவையே, அந்த மேய்ப்பாளனாக நான் வாரேன், திரும்ப சிக்கிற சொல்லுங்க சொன்னாங்க. 2 மலக்குமார்கள் அல்லாஹ் இடத்துல சொன்னாங்க, யா அல்லாஹ், தகுதியான நீ செலக்ட் பண்ணிருக்கிற உன்னுடைய நண்பன் தகுதியானவர் தான். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் நெருப்புல போடப்பட போறாங்க. ஒரு பாணி மிசாஜ், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய மிசாஜ். எங்கட உழைப்பு நாங்க செய்யறோம் சொல்களே, கல்வில மற்ற துன்யாவுடைய சிந்தனைகளோட உழைப்பு செஞ்சு வேலை இல்ல. எங்கட களிமா எல்லாம் இன்றைக்கு அப்படியே சும்மா ஒரு சடங்கு மாதிரி. எங்கட லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிருக்கிறோம், லா இலாஹ இல்லல்லாஹ், ஆனா சடங்காக இருக்குது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ். நெருப்புல விழுவுறாரு. யாரு வாரா காப்பாத்துறதுக்கு? மனைவியா, பிள்ளையா, ஊர் மக்களா? சோகலே இல்ல சோகர்களே, ஹஜ்ரத் ஜிப்ரீல், ஹஜ்ரத் மீகாயில், மிகப்பெரிய மலாயிக்காமார்கள் வராங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை காப்பாத்துறதுக்கு. நெருப்புல விழுந்து கொண்டிருக்கிற நேரம்
அல்லாஹ்வுடைய அந்த அன்பு என்ற ரப்பு மட்டும் எனக்கு போதும். லா இலாஹ இல்லல்லாஹ். இதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சும்மா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை பேசுறோம், விளங்கி வச்சிருக்கிறோம். சொல்களே லா இலாஹ இல்லல்லாஹ் அங்க படிச்சு கொடுக்கறாங்க. இதுதான் லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன அர்த்தம் லா இலாஹ இல்லல்லாஹ்? என்றா பொதுவான அர்த்தம் வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அல்லாஹ்வை தவிர. இல்ல சொல்களே லா இல்ல. முதலாவது அல்லாஹ் சொல்லிட்டான் லா இல்ல, ஒன்றுமே இல்ல. ஒருத்தனாலையும் ஒன்று மேலா, ஒன்றாலையும் ஒன்று மேலா இல்லல்லாஹ். அல்லாஹ் நெருப்புல விழுவுற நேரம் கேட்கிறாங்க. அவர்களை என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ன சொன்னாங்க தெரியுமா? என்ற ரப்பு பார்த்து கொண்டு தானே இருக்கிறார். நீங்க யாரு? நீங்களும் மக்லூக் தானே. பயப்படல நெருப்ப கண்டு. நான் விழுந்தா பத்தி போவதே. அவர்களை பிரம்மாண்டமான நெருப்பு. அந்த நெருப்பை பார்த்தாங்க. எப்படி தெரியுமா? அவருடைய பார்வையில அந்த நெருப்பும் அவருக்கு ஒன்றுதான், அவருடைய மேல இருந்து போற கொசுவும் அவருக்கு ஒன்றுதான். பயப்படல நெருப்ப கண்டு. சொன்னாங்க ஹஸ்பி அல்லாஹ், என்ற ரப்பு எனக்கு போதுமானவன், என்ற ரப்பு எனக்கு போதுமானவன். அல்லாஹ் உடனே வானத்துக்கு கட்டளை இட்டான் போல, அப்படியே மழை ஒன்று பெய்ஞ்சு நூத்து போடு என்று சொல்லி. அல்லாஹ் அப்படி செய்யல. காற்றுக்கல்லா கட்டளை இட்டானா காத்து உரமா வீச வச்சு அந்த நெருப்பு அணைச்சு போடு. இல்ல சொல்களே, ஈமானுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹுடைய உதவி, ஈமானுக்கு ஏற்ற மாதிரி அல்லாஹுடைய உதவி. மலக்குமார்கள் வந்திருக்கிறாங்க உதவிக்காக வேண்டி. தேவையில்லை, என்ற ரப்பு எனக்கு போதும் என்று சொன்னாங்க. அல்லாஹ் உடனே நெருப்போட பேசினான். நெருப்போட அல்லாஹ் பேசினான். குல்னா, நாங்க சொன்னோம் என்ன தெரியுமா? எப்படி சொன்னோம் தெரியுமா? யானார் கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹீம். தொகலை நெருப்போடு அல்லாஹ் பேசுறான். சுப்ஹானல்லாஹ், நெருப்போடு அல்லாஹ் பேசுறான். யா நார், ஏ நெருப்பே, நெருப்ப நூக்க இல்ல அல்லாஹ், நெருப்ப நூக்க இல்ல அல்லாஹ். பத்திக் கொண்டிருக்கிற அந்த கொழுந்து தெரியக்கூடிய அந்த நெருப்பு, நெருப்பு பத்திக் கொண்டிருக்கு. ஆனால் அந்த நெருப்புல இருக்கிற சுடூர தன்மை அல்லாஹ் கலட்டி விட்டான். போக எப்படி அல்லாஹ்வுடைய வேலை? சோகளே, நம்பிக்கைக்கு ஏற்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய உதவி. முழுமையாக அல்லாஹ் நம்பினாரு. மக்களுடைய பார்வையில நெருப்பு பத்தது. நேர்க்க வச்சு பத்த வச்ச நெருப்பு, பல மாத காலங்கள் பத்த வச்ச நெருப்பு. முழு மக்களும் எதிர்ப்பாக இருக்கிறாங்க. ஆனா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த நெருப்புக்குள்ளால ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை வச்சு அல்லாஹ் பாதுகாக்கிறான். பத்தது நெருப்பு. மக்கள் பார்க்கிறாங்க நெருப்பு பத்தது. ஆனா அல்லாஹ்வுடைய கட்டளை கூனி பர்தன் வஸலாமன் அலா இப்ராஹீம். ஏசி போட்ட மாதிரி 40 நாள் நிம்மதியான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. வெளிமக்களுடைய பார்வையில நெருப்பு, ஆனா உள்ளுக்கு நிம்மதி அல்லாஹ் கொடுத்தான். சொல்களே, இதுதான் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நம்பிக்கை. நம்பிக்கை. மகனை அறுக்கிறதுக்கு கத்தி கையில அல்லாஹ்வே சொல்றான், ஹஜ்ரத் இப்ராஹிமுக்கு நாங்க கொடுத்த சோதனைகள் மேக்சிமம் என்று அல்லாஹ் சொல்றான். வேற லெவல் என்று அல்லாஹ் சொல்றான். லபலாஉம் முபீன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அப்படி அல்லாஹ் சோதிச்சிட்டான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எல்லாத்திலையும் பாஸ், எல்லாத்திலையும் பாஸ். சோலை கத்தி கையில புல்லட கழுத்துல வச்சு அறுக்கிறாங்க, புல்லட கழுத்துல வச்சு அறுக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய கட்டளை. பேசுற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் இந்த வார்த்தைகள் சுகமாக இருக்கும். ஆனால் செய்த அந்த தியாகத்தில் ஈடுபட்ட அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமான், அந்த கல்பு அல்லாஹ்வுடைய எவ்வளவு தொடர்பாக இருந்திருக்கும், எவ்வளவு தொடர்பாக இருந்திருக்கும். அன்றைக்கு அறுத்திருந்தா இன்றைக்கு மூத்த பிள்ளை எல்லாம் சரி, சும்மா சார் அன்றைக்கு அறுத்திருந்தா எப்படி? பல பேர் இப்ப முஷ்ரிக்கா இருக்கும், முர்த்ததாவிக்கும். அல்லாஹ் பாதுகாத்தான். சகோதரே, அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹபீப் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை சோதிச்சான். கத்திய கையில கொடுத்த அருங்க, தடுமாற்றம் அடையல, ஈமான்ல பதட்டம் இல்ல. மகனோட வந்து ஓப்பனா சொன்னாங்க, மகனே கனவு கண்டேன் உன்னை அறுப்பதாக, நான் கனவு கண்டேன் உன்னை அறுப்பதாக கனவு கண்டேன். மகன் சுப்ஹானல்லாஹ் ஈமானுடைய மாஹோல்ல வளர்க்கப்பட்டவரே. மகன் சொன்னாரு, வாப்பா நீங்க என்னத்தை கண்டீங்களோ அதை நிறைவேற்றுங்க, அவ்வளவுதான். இன்னி அரா ஃபில் மனாமி அன்னி அஸ்பஹுக
மகன் சொன்னாரு, ஃபந்துர் மாதா தரா, கண்டது செய்யுங்களே. அவ்வளவுதான். ஈமான் அல்லாஹுடைய அந்த தொடர்பு, கல்பு அல்லாஹுடைய இந்த அளவுக்கு தொடர்பாக இருந்துச்சு. இதுதான் மிசாஜே இப்ராஹிம், குர்பான் இப்ராஹிம். இதைத்தான் படிக்கணும் நாங்க. இந்த மிசாஜ், இந்த குர்பான், மனைவிய பிள்ளைய எந்த ஒரு ஏற்பாடும் இல்ல, கொஞ்சம் போல ஈச்சப்பழம், கொஞ்சம் தண்ணீரை கொடுத்துட்டு அல்லாஹ் சொன்னான் விட்டுட்டு போங்க. மனைவி கேட்கிறா, யாருடைய ஆர்டர் இது? அல்லாஹ்வுடைய ஆர்டரா? ஆம், அல்லாஹ்வுடைய ஆர்டர் தான். அல்லாஹ் எங்களை வீணாக்க மாட்டான். அவ்வளவுதான். குர்பானி. இன்றைக்கு நாங்க எங்கட ஈமானுக்கு என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம்? கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கல்புல கைய வச்சு பாருங்க. 50 வருஷம் தாண்டியாச்சு, 60 வருஷம் தாண்டியாச்சு, 70 வருஷம் பாஸ் ஆகியாச்சு. மாஷா அல்லாஹ் தைரியமா சொல்றாரு, இன்றைக்கு மாஷா அல்லாஹ் ஆட்டாவை கையில எடுத்தா பிச்சு விட்டு கொண்டு போயிடும் எனக்கு. ஆட்டாவை கையில எடுத்தா பிச்சு விட்டு கொண்டு போயிடும் எனக்கு. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் ஆபியத்தை தரும். நாங்க தெரியும் தானே பாபா, பஜாருக்கு இறங்கினா எங்கட கூத்து, பெருமை, டேலண்ட் துன்யாவோட விஷயத்துல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறவனும் 65 வயசு பஜார்ல கலக்குறாரா? கலக்குங்க நல்லா. 65 வயசு, பஜார்ல கலக்குறாரு, பரட்டாரு போட்டு பஜார் என்றாங்க. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, துன்யால என்னத்தை கலக்க, என்னத்தை பரட்ட? சஹாபாக்கள் துன்யாவை பெறட்ட இல்ல, நபிமார்கள் துன்யாவை பெறட்ட இல்ல, துன்யால கலஸ்காட்ட இல்ல. நாங்க இன்னைக்கு துன்யாவை பெறட்டுறதும் துன்யால கலஸ்காட்டுறதும் இதுதான் எங்களோட பேச்சு. எல்லாம் இதுதான் எங்களோட பேச்சு. சஹாபாக்கள் 80, 70, 90 வயசு, 100 வயசு, 110 வயசு, 110 வயசு. அஸ்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தந்த மகன் அல்லாஹ்வுடைய பாதையில போக போறான். அல்லாஹ்வுடைய பாதையில 100 வயசு பெண்மணி, 100 வயசு பெண்மணி மகனை அப்படியே தடவுறா. மகன் சலாம் சொல்ல வந்தாரு, அல்லாஹ்வுடைய பாதையில போக போறாரு யுத்தத்துக்காக. ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபோட யுத்தம் நடக்க போகுது. தடவினா கவசம் அணிஞ்சிருக்கிறார், யுத்த கவசம் அணிஞ்சிருக்கிறார். யுத்தத்துக்கு போறா யுத்த கவசம் அணியணும். தாய் கேட்கிறா, 100 வயசு மகனே, அல்லாஹ்வுடைய பாதையில போறீங்க, ஷஹீதாகிற நியத்தோட போறீங்க, கவசம் எல்லாம் அணிஞ்சு கொண்டு போறீங்களே. சொன்னாங்க, தாயே, நான் மௌத்தாகுவேன் என்ற பயத்தால கவசம் அணிய இல்ல, நான் மௌத்தாகுவேன் என்ற பயத்துல கவசம் அணிய இல்ல. அறிவித்தல் கொடுக்கப்பட்டிருக்குது, நான் மௌத்தாகினால் இந்த உறுப்புகள் அறுக்கப்பட வேண்டும், அறுத்து ஒவ்வொரு இடங்கள்ல தொங்க விடப்பட வேண்டும் என்ற அறிவித்தல் செய்யப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த கவசத்தை அணிஞ்சிருக்கிறது சொன்னாங்க. தாய், அந்த 100 வயசு தாய். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கொஞ்சம் உள்ளத்துல எடுங்க. நாங்க எவ்வளவு காலம் தீனுக்கு என்ன தியாகம் செஞ்சிருக்கிறோம், நாங்க என்ன முயற்சி செஞ்சிருக்கிறோம், எங்கட லா இலாஹ இல்லல்லாஹுக்காக வேண்டி நாங்க செஞ்ச முயற்சி என்ன, எந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய நம்பிக்கை எங்கட உள்ளத்துல இருக்குது. மௌத்த ஒரு கிஃப்டாக சந்திக்க பார்த்து கொண்டிருக்கிறோமா, அல்லது மௌத்த ஒரு பயங்கரமான நிலைமையில சந்திக்க பார்த்து கொண்டிருக்கிறோமா? முயற்சிக்கு ஏற்ற கூலிதான் சக்கராத். ஈமானுக்குரிய முயற்சி எவ்வளவு நடக்குதோ அந்த முயற்சியுடைய கபூலியத் சக்கராத் நல்லதாக அமையும். அந்த தாய் சொன்ன, மகனே, நீ அல்லாஹ்வுடைய பாதையில போறாய், போனதுக்கு பின்னால நீ கொலை செய்யப்பட்டால் குர்பானி செய்யப்பட்ட ஆட்ட போல, ஆட்ட அர்த்தத்துக்கு பின்னால ஆட்டுட காத வெட்டினா என்ன, கால வெட்டினா என்ன, ஆட்டுட மூக்க அறுத்தா என்ன, அது போல நீ கொலை செய்யப்பட்டதுக்கு பின்னால உண்ட உறுப்புகள் அறுப்பட்டா என்ன மகனே என்று சொல்லி அந்த மகன் போட்டிருந்த எல்லா கவசங்களையும் அந்த கண் பார்வையற்ற அந்த பெண்மணி கலட்டினா, எல்லாத்தையும் கலட்டினா. 2 முரட்டு துணிகளை கொடுத்து சொன்னா, இதை உடுத்துக்கொண்டு போங்க மகனே என்று சொல்லி 2 முரட்டு துணிகளை கட்டி அல்லாஹ்வுடைய பாதையில அனுப்பி வச்சார். நானும் நீங்களும் யோசிக்கணும், அந்த சஹாபாக்குடைய தியாகமும் ஏண்டையும் உங்களுடைய தியாகமும் எங்க இருக்குது? எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறோம் ஈமானுக்காக, எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு இருக்கிறோம். எங்களோட வாழ்க்கை கழிஞ்சு கொண்டே இருக்குது. நாளுக்கு நாள் மௌத்த முன்னோக்கி பயணம் செஞ்சு கொண்டிருக்கிறோம். துன்யாவுடைய வாழ்க்கை கழிஞ்சு கொண்டிருக்கிறது. சொற்களை தீனுக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சிகள் என்னது?
எவ்வளவு தியாகம் செஞ்சிருக்கிறோம். எத்தனை சஹாபாக்குடைய சரித்திரங்களை படிச்சிருக்கிறோம். ஹஜரத் பிலால், ஹஜரத் முஸாப் இப்னு உமைர், ஹஜரத் ஷுஐப், ஹஜரத் உமர், ஹஜரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹும் அஜ்மஈன் தீனுக்காக வேண்டி உயிரை கொடுத்தவர்கள் சகோதரர்களே. முழு உயிரையும் கொடுத்தாங்க, முழு சொத்தையும் கொடுத்தாங்க. ஹஜரத் ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா அவங்க மக்கால இருந்து போறாங்க, காஃபிர்கள் பிடிச்சு கொண்டாங்க. தீனோட வாழவும் மேலாது, தீனை பாதுகாக்க வெளியே போகவும் மேலாது. இதுதான் அந்த மக்கா காஃபிர்களுடைய முடிவாக இருந்துச்சு. சொன்னாங்க ஹஜரத் ஷுஐப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உங்களுக்கு தெரியும் நான் எந்த அளவுக்கு அம்பேரத்துல கேப்டன் உங்களுக்கு தெரியும், எவ்வளவு பெரிய டேலண்ட் உள்ள ஆளுன்னு உங்களுக்கு தெரியும். என்ற கையில ஒரு அம்பு சரி இருக்கிற வரைக்கும் நீங்க யாரும் கிட்ட நெருங்க இயலாது. அம்பெல்லாம் முடிஞ்சா என் வாழை கொண்டு உங்களை தாக்குவேன், அதுவும் இல்லாம போனா தான் எனக்கிட்ட உங்களுக்கு நெருங்க இயலும் சொன்னாங்க. சொன்னாங்க அப்படி ஒன்றும் இல்ல, என்ற முழு சொத்தையும் உங்களுக்கு தாரேன், என்னைய விட்டுருங்களே, நான் மதீனாவுக்கு போறேன் என்று சொன்னாங்க. அதை ஏற்றுக்கொண்டாங்க, முழு சொத்தையும் கொடுத்தாங்க, முழு சொத்தையும் கொடுத்தாங்க தீனுக்காக. சோர்களே, இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற இந்த ஒரு கலிமாவுக்காக, இந்த 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 சின்ன வார்த்தைக்காக முழு சொத்தையும் கொடுத்தாங்க. அல்லாஹ் ஆயத்திற்கினான், நபியை சந்திக்க போறாங்க மதீனாவுக்கு. வமினன் நாசி மை யஷ்ரி நஃப்ஸஹு இப்திகாஅ மர்தாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய அன்பை அடையறதுக்காக வேண்டிய எல்லாத்தையும் கொடுத்துட்டு வாராப்பா இந்த மனுஷன். அல்லாஹ் ஆயத்திற்கிறான். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு சஹாபாக்குடைய சரித்திரங்களை பாருங்க, தீனுக்காக வேண்டி செஞ்ச தியாகங்கள். அபூ ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுப்ஹானல்லாஹ், காலும் கையும் சங்கிலியால கட்டப்பட்ட நிலைமையில மக்கால இருந்து மதீனாவுக்கு வந்தாங்க. அந்த காலத்தில் இருந்த வாகனங்களே கஷ்டத்தோட போறதுதான், அதுலயும் கால் கையெல்லாம் கட்டப்பட்ட நிலைமையில வாரண்டா. இன்றைக்கு மாதிரியா ரோடெல்லாம் இருந்துச்சு, எவ்வளவு கஷ்டமாக இருந்திருக்கும், எவ்வளவு தியாகத்தோடு வந்திருப்பாங்க. இந்த கலிமாவுக்காக வேண்டி நபி அவங்க சொன்னாங்க, அபூ ஜந்தல் பொறுமையாக இருங்க, சொர்க்கம் கிடைக்கும். இந்த ஒரு வார்த்தையை மட்டும் தான் சொன்னாங்க, பொறுமையாக இருங்க, சொர்க்கம் கிடைக்கும் என்றாங்க. மதீனா வாசிகளை பார்த்து அபூ ஜந்தல் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, நான் ரொம்ப கஷ்டத்தோட இந்த மதீனாவுடைய மண்ணுக்கு வந்தேன், எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்று சொல்லி என்னைய இங்கிருந்தும் திருப்பி அனுப்புறீங்களே என்று சொல்லி அழுது கொண்டே போனாங்க காஃபிர்களோட மக்காவுக்கு. சகோதரர்களே, எவ்வளவு பெரிய தியாகம், எவ்வளவு பெரிய தியாகம். ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ், மக்காவுடைய வெற்றி, மக்கா சஹாபாக்கள் மாஷா அல்லாஹ் அப்படி வராங்க. 10,000 சஹாபாக்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மக்காவுடைய அந்த காபாவுடைய அந்த மைதானத்தில் இருக்கிற நேரம் நபியுடைய காதில் ஒரு அழுகிற சத்தம் கேட்குது, அழுகிற சத்தம் கேட்குது. கேட்டாங்க, யார் அழுகிறா, யார் அழுது கொண்டிருக்கிறா? சொன்னாங்க ஹஜரத் பிலாலுடைய அழுக சத்தம். கேட்டாங்க, பிலால் ஏன் அழுவுறீங்க? சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ், யா ரசூலுல்லாஹ், இந்த மக்காவுடைய பூமி இன்றைக்கு வெற்றி கொள்ளப்பட்டிருக்குது, ஆனால் நான் இருக்கிற இந்த இடத்துல வச்சுதான் என்னைய வேதனை செய்யப்பட்டுச்சு. இரவு பகலாக என் உடம்புல சவுக்கடிகள் போடப்பட்டது இந்த இடம் தான் யா ரசூலுல்லாஹ், அதுதான் அதை நினைச்சு அழுவுறேன் என்று சொன்னாங்க. எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், இரவு பூரா அடி, இரவு பூரா அடி. காலையில பகலுடைய நேரங்கள்ல சிறு பிள்ளைகள் ஹஜரத் பிலாலுடைய 2 கைகளையும் அல்லது கால்களையும் பிடிச்சு அந்த மதீனாவுடைய அந்த மக்காவுடைய அந்த பூமியில இழுத்து கொண்டு போவாங்க. வெளியூர்கள்ல கிராமப்புறங்கள்ல பார்த்திருப்பீங்களே, அந்த ஓலை அந்த ஓலையில பிள்ளைகளை வச்சு இழுத்து விளையாடுவாங்களே, அது போல ஹஜரத் பிலால் அவங்களை இழுத்து கொண்டு போகப்பட்டாங்க. வாயால முழிந்த வார்த்தை என்ன தெரியுமா? அஹத் அஹத் அஹத். இந்த ஒரு வார்த்தை தான் ஹஜரத் பிலாலுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை. தியாகம் சோர்களே, உடம்பினுடைய பாகங்கள், உடம்பினுடைய சதை துண்டுகள் அந்த மக்காவுடைய பூமியில இறைச்சி துண்டுகளை போல விழுந்திருந்துச்சு. சில சஹாபாக்கள் பொறுக்கி கொண்டு வந்து நபியத்துல கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், வார வழியில இந்த 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 இறைச்சி துண்டு இருந்துச்சு, இந்த மாமிச துண்டு, இது சாப்பிடலாமா? நபியவங்க பார்த்து அழுதுட்டு சொன்னாங்க, இது ஹஜரத் பிலாலுடைய உடம்பினுடைய சில பகுதிகள் சொன்னாங்க. எவ்வளவு தியாகமாக இருக்கு சோழர்களை. நாங்க சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே, நாங்க எவ்வளவு சொகுசான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்ன தியாகம் நாங்க இந்த கலிமாவுக்கு செஞ்சிருக்கிறோம்.
என்ன தியாகம் நாங்க செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் எங்களுக்கு என்னத்துல குறை வச்சிருக்கிறான், என்ன குறைய அல்லாஹ் தந்திருக்கிறான். முதலாவது இன்றைக்கு நாங்க அல்லாஹ் குறைக்கான்ற அளவுக்கு அல்லாஹ் எங்களுக்கு என்ன குறை வச்சிருக்கிறான். சஹாபாக்களோட ஊடு வாசல் நிலைமை என்ன, சாப்பாட்டுடைய நிலைமை என்ன, வாகனத்துடைய நிலைமை என்ன. ஒவ்வொரு யுத்தத்துக்கு போற நேரத்திலையும் நபியவங்க அந்த சஹாபாக்களை வச்சுக்கொண்டு பேசுவாங்க. தபூக்குடைய அந்த யுத்த நேரம், தபூக்குடைய அந்த யுத்தத்துக்கு தயாராகிற நேரம் சஹாபாக்களை வச்சுக்கொண்டு பேசினாங்க, உதவி கேட்டாங்க. அவ்வளவு கஷ்டமான நிலைமை, அவ்வளவு கஷ்டமான நிலைமை, நீண்ட தூர பிரயாணம். ஒவ்வொரு கஷ்டம் கேட்கிற நேரமும் ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் 100 ஒட்டகம் தாரேன், இன்னும் 100 ஒட்டகம் தாரேன், இன்னும் 100 ஒட்டகம் தாரேன். நபி அவங்க கேட்க கேட்க கொடுத்து கொண்டே இருந்தாங்க. கடைசியாக சொன்னாங்க, யா ரசூலுல்லாஹ் 300 ஒட்டகம், 300 குதிரைகள் சாமனத்தோட தலப்பாடங்களோட தாரேன்னு சொன்னாங்க. ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, நான் கனவு கண்டேன் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொர்க்கத்துல ஒரு வெள்ள குதிரையில நபியவங்க வேகமாக போறாங்க. ஒளி பொருந்திய நிலைமையில, ஒளி வீசின நிலைமையில நபியவங்க போய் கொண்டிருக்கிறாங்க அவசரமாக. ஹஜ்ரத் அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்டாங்க, யா ரசூலுல்லாஹ் கொஞ்சம் இருங்களே, உங்களோட பேசணும். சொன்னாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்பாஸ் நான் ஒரு திருமண வைபவத்துக்காக போய் கொண்டிருக்கிறேன். கேட்டாங்க அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, யா ரசூலுல்லாஹ் சொர்க்கத்துல திருமணமா, யாருக்கு அது? சொன்னாங்க ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு தபூக்ல அவர் செய்த சதகாவுக்கு, தீனுக்காக வேண்டி அவர் செலவழித்த செலவுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா சொர்க்கத்துல அவருக்கு ஹூர் ஈனோட திருமணம் செய்ய போறான். அதுக்கு சீஃப் கெஸ்ட் நான் தான். சொல்களே, அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய தீனுக்கு கொடுத்தாங்க. உடலால பொருளால எவ்வளவுக்கு எவ்வளவு தியாகம் செய்யணுமோ. பிலால் உடம்ப கொடுத்தாரு, துண்டு துண்டாக. சொல்களே, உடம்பு. ஹஜ்ரத் ஹப்பாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சுப்ஹானல்லாஹ், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, ஹப்பாப் இப்படி ஒரு இடுப்பை நாம் பார்த்தில்ல வாப்பா, இப்படி ஒரு இடுப்பை நாம் பார்த்தில்ல, இது என்ன இது? சொன்னாங்க, அதாவது காய்ச்சின இரும்பு கவசங்கள், இரும்பு கம்பிகளால இந்த உடம்பு தாக்கப்பட்டுச்சு. அதனால இது கரஞ்சி இந்த சைட்ல போற முள்ளுகள் எல்லாம் வெளியில. ஹஜ்ரத் குபைப் ரலியல்லாஹு தஆலா சிலுவையில் அறையப்பட்டாங்க. ஈட்டிகளாலும் அம்புகளாலும் குத்தப்பட்டு சொல்களே சல்லடையாக ஆக்கினாங்க உடம்ப. வெறி இவங்களுக்கு அவருடைய கலிமாவின் மீது வெறி, அவருக்கு அந்த கலிமாவை ஏற்றுக்கொண்டதன் மீது வெறி. இவங்க குத்த அவரும் அந்த வெறியில உறுதியாகத்தான் இருந்தாரு. சஹாபாக்கள் விட்டு போக இல்லை. 2 பக்கத்துல 2 ஒட்டகங்களை கட்டி அப்படி விரட்டி விட்டாங்க. 2 துண்டாக கிழிஞ்சு போகட்டும், கலிமாவை விட்டுட்டு மௌத்தாக இல்ல, கலிமாவை சுமந்து கொண்டு மௌத்தாகினாங்க. கலிமாவை விட்டுட்டு மௌத்தாக இல்ல. யோசிச்சு பாருங்க, 2 கால்களையும் 2 மிருகங்களை கட்டி விரட்டி விட்டா எந்த பகுதியில இருந்து முதலாவது கிளியும் உடம்பு, எந்த பகுதியில இருந்து கிளியும். எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் சோர்களே, எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். எவ்வளவு பெரிய தியாகம் இந்த கலிமாவுக்கு செய்யப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு சும்மா அது வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், நாங்கள் முஸ்லிம் தானே, லா இலாஹ இல்லல்லாஹ். அபூ ஜஹலே விளங்கினான், லா இலாஹ இல்லல்லாஹ் என்றது வார்த்தை அல்ல, அது ஒரு வாழ்க்கை. அதனால தான் அவன் சொல்லல சும்மா லா இலாஹ இல்லல்லாஹ். இப்ப நாங்க சொல்ற மாதிரி சொல்றேன்டா, அபூ ஜஹல் உத்பா அந்த நேரமே எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் சும்மா அடிச்சு விட்டிப்பா அந்த நேரம் லா இலாஹ இல்லல்லாஹ். சொல்களே, லா இலாஹ இல்லல்லாஹ் என்றத அபூ ஜஹல் கண்ணால பார்த்தான். பிலால், ஹஜ்ரத் பிலால் படுற கஷ்டம், ஹஜ்ரத் குபைப் படுற கஷ்டம், ஹஜ்ரத் ஷுஐப் செய்த தியாகம், ஹஜ்ரத் ஹப்பாவுடைய இடுப்பு, இத பார்த்தாங்க. பார்த்துட்டு தான் சொன்னான் பொண்டாட்டிக்கிட்ட, நீ சொல்ற மாதிரி லா இலாஹ இல்லல்லாஹ்ன்றது வார்த்தை அல்ல, அது வாழ்க்கை, அது வாழ்க்கை, அதை வாழணும், அதை வாழ அவன் தயார் இல்லை, அதனால கலிமாவை ஏற்றுக்கொள்ள இல்லை. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இவ்வளவு பெரிய தியாகம் செய்யப்பட்டுதான் இந்த கலிமா எனக்கிட்டையும் உங்களுக்கிட்டையும் சும்மா வந்து சேர்ந்திருக்கு.
நாங்க என்ன தியாகம் செஞ்சோம் பாப்பா, நாங்க என்ன தியாகம் செஞ்சிருக்கிறோம். ஒரு 3 நாள் எங்களோட வாழ்க்கையில தொடர்ந்து போறோமா? 3 நாள் தொடர்ந்து போறோமா? சின்ன சின்ன பிரச்சனைக்கெல்லாம் முதலாவது மண்ணாக்குறது எங்களோட 3 நாள் தான். பெரியம்மாட கல்யாணம், இந்த பெரியம்மாட மகளோட கல்யாணம், பாப்பட தம்பிட மகண்ட வலிமா, முதலாவது மண்ணாக்குறது என்னத்த எங்களோட 3 நாள். பல வருஷ காலம் பக்தி இல்லை, பல வருஷ காலம் பக்தி இல்லை, அந்த சிந்தனையும் இல்லை மண்டையில. அல்லாமாய் பேச்சு, ஓ இத்தி அமீன்மாய் பேச்சு இருக்குது. ஆனா 10 வருஷம் 20 வருஷம் பக்துடைய நாமம் இல்லை, பயமும் இல்லை, உள்ளத்துல சிந்தனையும் இல்லை. மஹல்லா வேலை தெரியுது, புதன்கிழமை மஹல்லா வேலை என்று சொல்லி, ஆனா பஜார்ல இருக்கிறாரு. விளங்குது இன்றைக்கு 2ஆம் கட்சின்னு சொல்லி, பாரம் விளங்குதில்லை. உம்மத்துடைய கவலையை நாங்க எவ்வளவுக்கு சுமக்கிறோம், எவ்வளவுக்கு சுமக்கிறோம். சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சஹாபாக்கள் உடலாலும் பொருளாலும் மேக்ஸிமம். அதனால தான் நபி அவங்க சொன்னாங்க, அஸ்ஹாபி கன்னுஜூம், என்ற சஹாபாக்கள் வானத்தில் மின்னும் நட்சத்திரங்களை போல, அவர்கள் நீங்க யாரை பின்பற்றினாலும் வழி தவற மாட்டீங்க என்று சொன்னது சும்மா கொடுத்த சர்டிபிகேட் அல்ல. இது அல்லாஹ் சும்மா சொல்லல. அந்த சஹாபாக்களை பார்த்து ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹு, அல்லாஹ் சும்மாவா சொன்னான், உங்களை நாங்க பொருந்தி கொண்டோம். நபியவங்க சஹாபாக்களை பார்த்து நீங்க சொர்க்கவாதி, நீங்க சொர்க்கவாதி, 8 வாசல்களாக நீங்க அழைக்கப்படுறீங்க, உங்களோட சொர்க்கம் இப்படி இருந்துச்சு, உங்களோட மனைவி இப்படி இருந்தா, உங்களோட ஊர்ல நாங்க அப்படி கண்டோம் என்று நபியவங்க சொன்னதெல்லாம் சும்மாவா? சோர்களே, தியாகத்துக்கு பின்னால கிடைச்ச பஷாரத்துகள் தான் இதெல்லாம். தியாகத்துக்கு பின்னால கிடைச்ச பஷாரத்துகள் சும்மா கிடைக்க இல்ல, களிமா சுன்னத்தோட கிடைச்சதல்ல. உடல் பொருள் தியாகம் செய்யப்பட்டுச்சு, உடல் பொருள் தியாகம் செய்யப்பட்டுச்சு. அதுக்கு பின்னால்தான் இந்த பெரிய பெரிய பஷாரத்துகள் எல்லாத்தையும் அல்லாஹ் கொடுத்தார். மௌத்தாகிற நேரம் அந்த சஹாபாக்கள் சொர்க்கத்தை பார்த்து கொண்டு மௌத்தாகினாங்க, பார்த்து கொண்டு மௌத்தாகினாங்க. பயத்து படிக்கிறாங்க சொர்க்கத்தை பார்த்து. ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் சுப்ஹானல்லாஹ், யுத்த களத்தில கை வெட்டப்பட்டு தொங்குது, கை வெட்டப்பட்டு தொங்குது. தொங்கலை கால்ல வச்சு இழுத்தாங்க ஒரு இழு. ஏன் தொங்குற கையோட யுத்தம் செய்ய இயலாது. பிச்சை எடுத்து வீசினாரு, பிச்சை எடுத்து வீசினாரு. எவ்வளவு ஈமான் சேவை. என்ன சொன்னாரு தெரியுமா? யா ஹப்பத்தில் ஜன்னத்து வக்திராபுஹா தய்யிபத்துன் வபாரிதுன் ஷராபுஹா. பைபிள் படிக்கிறாரு, பாட்டு படிச்சு படிச்சு மௌத்தாகிறாரு. மௌத் எப்படி அடைகிறாரு? எங்கேயும் சொல்றதுதான், சோகளே, மௌத்த அடையக்கூடாது, மௌத்த சுவைக்கோடு. மௌத்த அடையிறது எல்லாம் அடையிறாத, எல்லாம் மௌத்தா அடையலாம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஆகவே மௌத்த அடையிறதல்ல, மௌத்த சுவைக்கோடு, மௌத்த சுவைக்கோடும். சஹாபாக்கள் மௌத்த சுவைச்சாங்க, மௌத்த ரசிக்கோடும். சஹாபாக்கள் மௌத்த ரசிச்சாங்க, மனக்குள் மௌத்த கண்டு ரசிச்சாங்க, சிரிச்ச முகத்தோட. வைத்து படிச்சு படிச்சு மௌத்த சுவைச்சு சுவைச்சு மௌத்தாகிறாங்க. மௌத்த அடையிறதல்ல, இந்த உழைப்பை செஞ்சு 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 உங்களை மௌத்து. குர்ஆன் சொல்லுது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத். உங்களை மௌத்த சுவைக்கோணும் குர்ஆன் சொல்லுது. மௌத்த சுவைக்கோணும். சுவைக்கிறண்டா எப்படி? ஒரு சாப்பாடு சுவைக்கிறண்டா எப்படி? ஒரு தொப்பிய வாயில வச்சா எப்படி இருக்கும்? கடிச்சு தின்றது ஒன்று இருக்கு, அதை நாட்களை வச்சு சிலவங்க சொல்லுவாங்க நல்ல சாக்லேட் இருக்குதான், நாட்களை வச்சு அப்படி சும்மா ஸ்மூத்தா கரையும். அது மாதிரி மௌத்த சுவைக்கோணும். மலாயிக்காமார்கள், அந்த மலர் சென்றுகள், அந்த ஊர்ஈன்கள், அந்த சொர்க்கத்தினுடைய வாழ்க்கை. அல்லாஹ் சொல்றான், நீங்க எனக்காக வேண்டி வாழ்ந்தா, எனக்காக வேண்டி உங்களோட வாழ்க்கையை அமைச்சு கொண்டா, என்ற தீனுக்காக வேண்டி நீங்க உங்களோட நேரங்களை காலங்களை கொடுத்தா, உங்களுக்கு நாங்க மௌத்த சுவைக்க வைப்போம். அதுக்கு ஆதாரம் சஹாபாக்கள். அல்லாஹ் கொடுத்தான். வீட்ல இருந்து துஆ, அல்லாஹும்ம லா தருத்தனி இலா அஹ்லி. யா அல்லாஹ், உன்ட பாதையில போறேன், திரும்ப வீட்டுக்கு மட்டும் அனுப்பிடாத. நான் எங்க போறேன்?
உன்ன பாதையில போறேன், வீட்டுக்கு திருப்பி அனுப்பாத. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இப்படியாக மௌத்தை சுவைக்கலாம். இந்த உழைப்பாக செஞ்சா, உள்ளத்தால் எடுத்து செஞ்சா, அல்லாஹ் எங்களுக்கு தந்த ஒவ்வொரு நியமத்தும் உலகத்தை சூழ் பண்றதுக்கு இல்ல, உலகத்துல நிம்மதியாக வாழ இல்ல, உலகத்துடைய வாழ்க்கையை மேம்படுத்த இல்ல, உலகத்துடைய எல்லா நிலைமைகளையும் சீராக்க இல்ல. சொல்களை அல்லாஹ் தந்த ஒவ்வொரு நியமத்தும், அது பணம் காசுகளாக இருக்கலாம், வீடு வாசல்களாக இருக்கலாம், வாகனங்களாக இருக்கலாம், ஒவ்வொருவருக்கும் கொடுக்கப்பட்ட ஆபியத்தாக இருக்கலாம். அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாவிக்க அல்லாஹ் தந்தான். யார் அல்லாஹ்வுடைய தீனுக்கு பாவிப்பார்களோ சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய வாதா இருக்குது, நாங்க பாதுகாப்பு தாரோம், இருக்கு உங்களோட நிம்மதியான வாழ்க்கைக்கு நாங்க கேரண்டி தாரோம். அல்லாஹ் சொல்றான், من عمل صالحا من ذكر أو أنثى وهو مؤمن فلنحيينه حياة طيبة. மனமான வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை. சோழர்களே, ஈமான் சாலிஹான் அமலுக்கு அல்லாஹ்வுடைய வாதா இருக்குது, அல்லாஹ்வுடைய வாதா இருக்குது. ஆகவே நாங்க இந்த மேலான உழைப்பை செஞ்சு எங்களோட வாழ்க்கையில சீர்திருத்தத்தை கொண்டு வரத்துக்கும் உம்மத்துடைய ஹிதாயத்தை நோக்கமாக கொண்டும் யாரு வெளியாகுவார்களோ, பாடுபடுவார்களோ, அல்லாஹ் கொடுத்த நியமத்துகளை செலவழிப்பார்களோ, கண்ணியமானவர்களே, அல்லாஹ் உலகத்துடைய வாழ்க்கையை நிம்மதியாக ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. பெரிய உலகத்துடைய வாழ்க்கையை ஆடம்பரமாக்கி தாரதல்ல இந்த வேலைக்கு அல்லாஹ் கொடுக்கிற கூலி. இந்த வேலையை செய்யறவங்களுக்கு துன்யால பெருசா கிடைக்க முடியும் நினைச்சா மடத்தனம். 4 மாசம் போயிட்டு வாராரு, இருக்கிற கடை 2 ஓடும், பிசினஸ்ல பறக்கத்துண்டாவோடும், துன்யாவை டார்கெட் பண்ணி வேலை செஞ்சா அல்லாஹ் பாதுகாக்கணும். சொல்களே, சஹாபாக்களுக்கு அல்லாஹ் துன்யாவை டார்கெட் பண்ண இல்ல. அத பாத்திமா மௌத்தாகிற நேரம் வரைக்கும் பசியோடு தான் மௌத்தாகினா. எங்களோட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் பசியோடு தான் மௌத்தாகினாங்க. இந்த உழைப்புக்கு கூலி துன்யா இல்ல, இந்த உழைப்புக்கு கூலி துன்யா இல்ல, இந்த உழைப்புக்குரிய கூலி சக்கராத்துல சொர்க்கத்தை காண்றதுதான். அந்த நல்ல நீயத்தோட இன்ஷா அல்லாஹ் நானும் அல்லாஹ்வுடைய தீனுக்கு சொர்க்கத்தை அடையிறது, சொர்க்கத்தை கண்டு கொண்டு மௌத்தாகிறதுக்காக வேண்டி, தீனுக்காக வேண்டி நான் தயாராகிறேன். 4 மாசம் இன்ஷா அல்லாஹ் வெளிநாட்டுக்கு போக நான் தயார்னு சொல்றேன். இல்லைங்க இன்ஷா அல்லாஹ்